Hello guys, welcome to again with Manoj. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 unknown free keyword tools பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த keyword tools வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல் கைஸ், ஃபர்ஸ்ட் டூல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீவேர்ட் ஷீட்டர். இது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஷீட்டர்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கீவேர்ட் டூலில் இப்போ நம்ம வந்து ஒரு கீவேர்ட் டைப் பண்ணுவோம், யோகா. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம லொக்கேஷன் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த கண்ட்ரியில் நம்ம டார்கெட் பண்ண போகிறோமோ அந்த டார்கெட் கண்ட்ரியை நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்தியாவை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து லாங்குவேஜஸ் காமிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே தமிழில் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டூலை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து கிளாசிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுவோம்னா அந்த இதுவே. இதில் யூடியூப், ப்ராடக்ட்ஸு, நியூஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நியூஸ், இமேஜஸ், புக்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம கிளாசிக் செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் ஷீட்டிங். இப்போ நம்ம அது கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்தியாவில் யோகா ரிலேட்டடாக என்னென்ன சர்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக ஷீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். இதில் வந்து எத்தனை கீவேர்ட்ஸ் வந்து இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்க்கலாம். சிலது வந்து ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ், சிலது வந்து லாங் டெயில், சிலது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 வேர்ட்ஸ் தான் இருக்குது. எக்ஸாம்பிள் யோகா தமிழ் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. இதில் வந்து பாருங்கள் ஆல்ஃபபெட் வைஸ் போவோம். இப்போ ஏZ போயிடுச்சு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சி போகுது, அந்த மாதிரி எல்லாமே. இப்போ நம்ம ஒரு 270 வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாப் சொல்ல போகிறேன். ஸ்டாப்ஸ் கொடுத்துட்டு சேவ்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஒரு நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய எல்லா வகையான இதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஷீட்டில் இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இதில் வந்து இம்போர்ட் கொடுத்தா இந்த மாதிரி ஃப்ரீ காசு மாதிரி காமிக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைக் இது இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட நோட் பேடை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். நோட் பேடில் ஓப்பன் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஷீட்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் கீவேர்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின் டிபின்னு சொல்லிட்டு, கொஸ்டின் டிபி வந்து ஒரு கொஸ்டின் டைப் ஆர்டிக்கலை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். லைக் இப்போ நம்ம வந்து கீட்டோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். கீட்டோ ரிலேட்டடாக என்னென்ன கீட்டோ டயட்டை பற்றி என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் கொஸ்டின் டைப் ஆர்டிக்கல்லாம் நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனல் ஆர்டிக்கல் கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு கீவேர்ட் ரிசர்ச் டூல் வந்து ஒரு பெஸ்ட்டு. ஏன்னா கொஸ்டின் டைப் ஆர்டிகல்ஸ் மோஸ்ட்லி வந்து பீப்புள்ஸ் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நம்ம வெப்சைட்டில். அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. ப்ளஸ் வந்து பாருங்கள், நம்ம வெப்சைட்டில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க வந்து கூகுளுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி சிக்னலை வந்து கிரியேட் பண்ணணும், ட்ரஸ்ட் சிக்னலும் கிரியேட் பண்ணி நம்ம ரேங்கிங் பொசிஷனை பூஸ்ட் பண்ணக்கூடிய சான்சஸும் ஹையராக இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த கொஸ்டின்ஸ் டைப் என்னென்ன இருக்குன்னு வந்து பாருங்கள். இஸ் கீட்டோ ஹெல்தி, இஸ் கீட்டோ பேட் ஃபார் யூ அந்த மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இஸ் டைப், ஆர் டைப்பில் இருக்குது, கேன், வாட், ஒய், ஹவு அந்த மாதிரி டைப் கூட இருக்கும். ஸோ இப்போ வந்து டஸ், ஹேவ், ஹவு கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹவு டஸ் கீட்டோ ஈட்டிங் கீட்டோ அஃபெக்ட் யுவர் பிரெயின். ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர்டிகல் கிரியேட் பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேன் ஐ ஈட் பன்னீர் while in கீட்டோ டயட் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம ஜஸ்ட் சர்ச் பண்ணி பார்ப்போம். கேன் ஐ ஈட் பன்னீர். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பன்னீரை பற்றி ஓரளவுக்கு ரிலேட்டடாக இருக்குது. இப்போ பீப்புள் ஆல்சோ ஆஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் இதில் வந்து பாருங்கள் டைட்டில்லையும் மென்ஷன் பண்ணல. பட் இஃப் யூ ஆர் ஆன் கீட்டோ தென் பன்னீர் இஸ் கோயிங் டு பி அ ஃப்ரெண்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு என்டிடிவி ஒரு ஆர்டிக்கல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ கோரா வந்து பார்த்தீங்கன்னா சர்ப் ரோபாட்டில் கிட்டத்தட்ட இது வந்து ஃபீச்சர்ட் ஸ்னிப்பெட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்குது. பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கோரா இருக்குது. கோரா நம்மளுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக பீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இஸ் கீட்டோ இஸ் பன்னீர் கீட்டோ ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி சொல்லிட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டொமைன் அத்தாரிட்டி 18 தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு அத்தாரிட்டி பில்ட் பண்ணும்போது ஈஸியாக பீட் பண்ணிடலாம். லைக் வி கேன் ஏபிள் டு யூஸ் திஸ். ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்கள் நம்ம கீவேர்ட்ஸ் வேறு ஓல்டர் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ரிலேட்டட் கீவேர்ட்ஸை நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவ்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம வெறும் கூகுள் மட்டும் இல்லை, அமேசான், யாகு, பிங், பாக்ஸிங் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறோம். லைக் பாக்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் பாக்ஸிங் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்கன்னா லைக் பாக்ஸிங் டே, பாக்ஸிங் டு நைட், பாக்ஸிங் ஜிம் நியர் மீ. ஆர் வந்து பாருங்கள் இதில் வந்து நம்ம இதில் கூகுள் தான் பார்க்க போகிறோம். ஆர் யூடியூப் ரிலேட்டட் நம்ம கூகுள், பிங்கு, யூடியூப் இந்த 3 இது கூட போய்க்கலாம். இப்போ அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா மோரான் வந்து ஒரு இ-காமர்ஸ் ப்ராடக்ட் இருக்க சர்ச் தான் அங்கே போய் பண்ணுவாங்க. பாக்ஸிங் ஃபார் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். லைக் பாக்ஸிங் ஃபார் பிகினர்ஸ் இதெல்லாம் யூடியூப் வீடியோஸு. ஓகே, இது வந்து பாக்ஸிங் ஃபார் டு நைட், பாக்ஸிங் பிகினர்ஸ் பாக்ஸிங் ஃபார் பிகினர்ஸ் நியர் மீ, பாக்ஸிங் ஃபார் வெயிட் லாஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் டூல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்சோ ஆஸ்க். இது சிமிலர் டு ஆன்சர் த பப்ளிக் வெப்சைட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு கொஸ்டின்ஸ் டைப் ஆர்டிகல் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வி சர்ச் ஃபார் லைக் ஐஸ் ஹாக்கி சர்ச் பண்ணுறேன். இப்போ யூகேல வந்து ஹாக்கி பற்றி நான் சர்ச் பண்ணியிருக்கேன். யூகே லொக்கேஷனில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஹாக்கி செலக்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 9 சர்ச்சஸ் தான் பண்ண முடியும். இது வந்து ஆல்ரெடி 100% ஜூமில் இருக்கா. நம்ம ஒரு 80% இல்லைனா கண்ட்ரோல் வச்சு நம்ம மவுஸில் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது அது கரெக்டாகிடும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் இஸ் ஹாக்கி இந்த ஒலிம்பிக்ஸு, அப்புறம் வந்து டிட் யூஎஸ்ஏ மென் ஹாக்கி வின் டுடே அந்த மாதிரி சொல்லி சர்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேன் யூ த்ரோ யுவர் ஸ்டிக் இன் ஹாக்கி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் டூல் டாமினேட்டர்னு சொல்லிட்டு, இந்த கீவேர்ட் டூல் டாமினேட்டரில் நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சர்ச் பண்ணுறோன்னா லைக் பேஸ்பால். அது கைஸ் இப்போ நம்ம வந்து அந்த பேஸ்பால் வந்து செலக்ட் பண்ணி இப்போ நம்ம சர்ச் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 360 கீவேர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ இதில் வந்து பாருங்கள் இப்போ எல்லாமே இது வந்து மிக்சடாக இருக்குது. இப்போ எனக்கு ஒன்லி வேர்ட் கவுண்ட் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு லாங் டெய்ல்னா அரௌண்ட் 3-4 இப்போ நான் வந்து மினிமம் 4 இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சர்ச் பண்ணுறேன். அப்புறம் வந்து எனக்கு கீவேர்ட்ஸில் வந்து இந்த மாதிரி 2021 இந்த மாதிரிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபில்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஃபில்டர் செலக்ட் பண்ணோடனே நம்மளுக்கு என்ன காமிக்குதுன்னா லைக் 4 வேர்ட்ஸ் உள்ள பேஸ்பால் கோச் ஃபார் கிட்ஸ், அப்புறம் வந்து நியர் மீ, அப்புறம் இந்த மாதிரிலாம் காமிக்குது. ஸோ இப்படி எப்படி நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த கீவேர்ட் தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து டவுன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 10 யூனிக் வேர்ட்ஸ் ஃபார் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா பேஸ்பாலை என்ன மாதிரி இது பண்ணுறாங்கன்னா பேஸ்பால் நியர் மீ, பேஸ்பால் 2021 இந்த மாதிரிலாம் வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃப் வச்சு வருது. இப்போ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு சர்ச்சஸ் மட்டும் தான் இருக்கேன். இப்போ நான் வந்து என்ன சர்ச் பண்ணுறேன்னா இவங்க சொல்கிற மாதிரி யூ கேன் யூஸ் ஆஸ்டஸ் லைக் ஹவ் அந்த மாதிரி சொல்லி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹவ் ஆஸ்டஸ். ஓகே, நான் சும்மா ஹவ் வச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹவுன்னு வச்சுக்கோங்க, ஹவு டு பிளே பேஸ்கெட் பால் ஆர் ஹவு டு வின் இன் பேஸ்கெட் பால் கேம் லைக் தட் அந்த மாதிரி சர்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த ஸ்டார் போட்டோடனே அந்த ஆஸ்டஸ் போட்டோடனே என்ன ஆகும்னா கம்ப்ளீட் பண்ணிக்கும். ஹவு டு செல் பேஸ்பால் கார்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹவு டைப்பில் என்னென்ன இருக்குன்னா இந்த மாதிரி வந்துப்பாங்க. ஹவு ஜாக்கி ராபின்சன் சேஞ்ச் பேஸ்கெட் பால், ஹவு எக்ஸ்பென்சிவ் ஆர் பேஸ்கெட் பால் பேட்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கீவேர்ட் ரிசர்ச்க்கு ஒரு சூப்பர் டூல். இது வந்து ஒரு லாங் டெயில் கீவேர்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்போ ஒரு போனஸ் டிப் வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம எந்த ஒரு டூல் யூஸ் பண்ணாலுமே அது வந்து ஒரு பாஸ்ட் 12 மந்த்ஸோ இல்லை ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணும். இப்போ ரீசெண்டாக எது ட்ரெண்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் கூகுள் ட்ரெண்ட்ஸில் எந்த டேர்ம் நம்ம டேர்ம் டைப் பண்ணால் தானே காமிக்கும். நம்ம டேர்மே டைப் பண்ணாமல் அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்டிங் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 10 தான் காமிக்கும். சரிங்களா, நம்ம அது இன்டெப்த்தாக போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஈஸியாக ஒரு டூல் இருக்குது. நம்ம ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, பெய்டு வெர்ஷன் இருக்குது. நம்ம ஃப்ரீ வெர்ஷனே சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அந்த டூல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் டாபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் தான். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸ், லாஸ்ட் 10 இயர்ஸ், லாஸ்ட் 1 இயர், 6 மந்த், 3 மந்த், 1 மந்த் கூட இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட் 3 மந்த்ஸில் என்னென்ன டெக்னாலஜியில் என்னென்ன ஹையராக போயிருக்குன்னா ஆப்வியஸ்லி வீனோ லைக் என்எஃப்டி தான். எங்கே பார்த்தாலும் என்எஃப்டி கிராஃப் வந்து பாருங்கள் டவுனே ஆகலை. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.